அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் ஐஐடி மெட்ராஸ்ல டிகிரி படிக்கணுன்றது பல்வேறுபட்ட மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை, பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசை. ஐஐடியில் படிக்கணும்னா ஜெயின்ற ஒரு நுழைவுத் தேர்வு மூலியமா படிச்சு தான் வரணும். அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இப்போ என்னன்னா, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய குழந்தையா இருந்தாலும் சரி, ஐஐடிக்கு டிராவல் பண்ண முடியாத குழந்தையா இருந்தாலும் சரி, அல்லது யாராவது ஒரு மாணவர்கள் நல்லா படிச்சு முடிச்சு இன்னும் நல்ல வேலை கிடைக்காதவங்க கூட ஐஐடி மெட்ராஸ்ல இளங்கலை அறிவியல் பிஎஸ் இன் டிகிரி அப்படின்றது ஒன்று படிக்கலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட 2 டிகிரி தான் டேட்டா சயின்ஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் அப்படின்னு 2 டிகிரி இருக்கு. இந்த டிகிரி வந்து study.iitm.ac.in அப்படின்ற இந்த லிங்க்ல போனா இந்த 2 வெப்சைட் லிங்கை நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை முதல்ல வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்ஸ்னா டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரானிக் சிஸ்டம்னா எலக்ட்ரானிக் சிஸ்டம். ரெண்டுத்துக்கும் உள்ள டிகிரி டிஃபரன்ஷியேட் என்னன்னா, இது அதோட டேட்டா சயின்ஸோட வெப்சைட்டு. ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது டேட்டா சயின்ஸ் ஓரியன்ட் டிகிரி. அதாவது +1 +2ல காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம். சயின்ஸ் வித்தவுட் மேக்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஐஐடியோட 4 வருஷ டிகிரியை படிக்கிறதுக்கு இந்த டேட்டா சயின்ஸ் டிகிரி மூலியமா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எலக்ட்ரானிக் சிஸ்டம் படிக்கணும்னா பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து +1 +2ல பேசிக்ஸா இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும். எலக்ட்ரானிக்ஸ் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்ட், சிப் ஓரியன்டான ஒரு டெக்னிக்கலான ஒரு டிகிரியா இருக்கும். இதே டேட்டா சயின்ஸ் அப்படின்றது வந்து இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஓரியன்டான டிகிரியா இருக்கும். இது ரெண்டுமே அப்ளை பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட் தான். இங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் அப்படின்னு இருக்குன்னா, அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் May 26, எக்ஸாம் July 7 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதுக்கு அப்ளை நவ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணா போதும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பத்தி ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும்னா இங்க பார்க்கலாம். ஃபீ ஸ்ட்ரக்சர் பார்க்கணும்னா இங்கே ஃபீ ஸ்ட்ரக்சர் கொடுத்துக்கலாம். இந்த ஃபவுண்டேஷன், டிப்ளமோ, பிஎஸ்சி, பிஎஸ் அப்படின்றது வந்து இது ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், இது தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் தான் கிட்டத்தட்ட அப்படி சொல்லுவோம். இது ஒரு லெவலாக முடிச்சாதான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். இந்த 4 லெவல் முடிக்கிறவங்க தான் ஐஐடியோட பிஎஸ் டிகிரி வாங்குவாங்க. இந்த ஐஐடியோட பிஎஸ் டிகிரி வாங்குறவங்களுக்கு யூஸ்வலி ஐஐடியில் பிடெக் பண்ணக்கூடிய ஜேஇ மூலியமா பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன டிகிரி வருமோ சேம் வேல்யூவேஷனான டிகிரி வந்து அவங்களுக்கு ஆஃபர் பண்ணப்படும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மற்ற எல்லா ப்ரொசீஜர்ஸுமே இங்கே இருக்குது. இதில் 2 ஆப்ஷன் தான். ஒன்று குவாலிஃபயர் எக்ஸாமினேஷன் மூலியமா வர்றது, அல்லது ஜேஇ மூலியமா வர்றது. இப்போ ஜேஇயில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கிளியர் பண்ணி அட்வான்ஸ்க்கு குவாலிஃபை ஆன எல்லா ஸ்டூடெண்ட்டுமே டேரெக்டாக இதுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகிடும். அல்லது யாரெல்லாம் முதல் டைம் வந்து உள்ள வராங்களோ ஜேஇயே போகாதவங்க கூட ஜேஇ இல்லாமல் நம்மளோட குவாலிஃபயர் எக்ஸாமினேஷன் மூலிமா வரலாம். அதுக்கு தான் இங்கே அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் மூலிமா கொடுத்து வரணும். இது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அப்ளை நவ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடியில் இங்கே லாகின் பண்ண சொல்லுவோம். இங்கே என்ன மெயில் ஐடியை நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அந்த மெயில் ஐடி தான் உங்களோட 4 வருஷம் டிகிரி படிக்கிறதுக்கு பயன்படுத்த போகிற இமெயிலாக இருக்கும். ஸோ இது தயவு செய்து அப்பா அம்மாவோட மெயில் ஐடி யூஸ் பண்ணாமல் உங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி பயன்படுத்த ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை உங்களோட மெயில் ஐடியாக இருந்தால் அந்த அப்பா அம்மாவோட மெயில் ஐடியாக இருந்தாலும் சரி, அதுதான் கடைசி வரைக்கும் 4 வருஷம் மெயில் ஐடியாக இருக்கணும். இப்போ சைன்இன் நான் கொடுக்குறேன். இங்கேருந்து நான் என்னோட மெயில் ஐடியை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிளுக்கு என் மெயில் ஐடியோட கனெக்ட் பண்ணுறேன். நான் இப்போ இதுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நான் வந்து என்னோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து கொடுக்கணும். இங்கே என் இமெயில் ஐடி இந்த இடத்துல ஷோ ஆகுது இல்லைங்களா? ஸோ இப்போ நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். ஸோ நான் இங்கே வந்து அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இது லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளை வந்து இதுதான் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் நான் வந்து ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னன்றதை முதல்ல இங்கே மென்ஷன் ஆயிருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் காட்டும். இப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒன்று தேவைப்படும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர், அப்புறம் ஆதார் ஐடி கார்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பிடபிள்யூடி இருந்தால் அது, ப்ரூஃப் ஆஃப் அப்ளிகன்ட் ஃபார் த டிசபிள்டு அதுக்கானது, இது மாதிரி ஜேஇ பேஸ்டாக இருந்தால் அது மாதிரி இது எல்லா சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து முன்னாடியே ரெடியாக வச்சுருக்கணும் ஒரு ஃபோல்டரில் போட்டு. ஸோ இப்போ நான் எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் ப்ரொசீட் பண்ண போகிறேன்னா ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து என்னோட நேம் வந்து நான் போடுறேன். நான் சும்மா இங்கே ஐஐடியோட எங்களோட ப்ராஜெக்ட் நேம் போடுறேன். டேட் ஆஃப் பர்த், இந்தியா, ஐடி கார்டு. நான் என்ன ஐடி கார்டு கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்குது. ஸோ ஆதார் கார்டுனா ஆதார் கார்டோட நம்பர் இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. நான் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ரேண்டம் நம்பர் போடுறேன். உங்களோட ஆதார் ஐடி கார்டு என்னவோ அந்த நம்பர் இங்கே கொடுக்கணும். என்ன கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ நான் சும்மா வந்து இங்கே இப்போ ஒவ்வொன்றுத்துக்கு ஒன்று இருக்குது. ஜென்ரல்னா ஒரு ஃபீ வரும், எஸ்சி எஸ்டிக்குனா ஒரு ஃபீயில் வரும், அதர் பேக்வர்ட் கிளாஸ் ஓபிசினா பிசி எம்பிசியில் வரவங்கலாம் இதில் வருவாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் ஜென்ரல் கேட்டகரியில் இன்கம் லெஸராக இருக்கக்கூடியவங்க எக்கனாமிக்கல். இதில் ஃபஸ்ட்டு எது வரீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான ஸ்கீம் அவைல் ஆகும். தட்ஸ் மீன்ஸ் குவாலிஃபயர் அப்ளிகேஷனுக்கான ஃபீ வந்து இதை பேஸ் பண்ணி வரும்.
எக்ஸாமோட ஐஐடியில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ஃபீ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அது அப் டு 75% வரைக்கும் இருக்கும். நான் சும்மா இங்கே எஸ்சி அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. டிட் யூ குவாலிஃபை டு அப்ளை ஃபார் த ஜேஇ அட்வான்ஸ் ஃபார் த லாஸ்ட் இயர்? லாஸ்ட் 2 வருஷத்தில் நான் ஜேஇக்கு இருந்தேன்னா எஸ் கொடுத்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இங்கே மென்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணி பண்ணணும். இல்லைன்னா நோ அப்படின்னு நான் கொடுக்கணும். அடுத்து இதில் ஏதாவது இருந்ததுன்னா இதெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து இப்போ தான் இந்த 2024 தான் நான் பாஸ் ஆகிறேன்னா 24 நான் பாஸ் ஆகிறேன், இல்லை ஆல்ரெடி பாஸ் ஆகிட்டேன்னா ஆல்ரெடி எப்போ பாஸ் ஆகிருக்கேன் அப்படின்றது. நம்ம 25ல பாஸ் ஆகணும், 25ல பாஸ் ஆகும். இப்போ பாஸ்ட் 2024 ரிசல்ட்டே வந்ததுனால நம்ம பாஸ்ட்டுன்னு நம்ம கொடுக்கலாம். இல்லை இன்னும் ரிசல்ட்டே வரல அப்படின்னா அவங்க மட்டும் இதை ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் வந்து நம்ம வந்து இல்லை நான் வந்து 11th படிச்சுக்கிட்டு இருக்கேன், அடுத்த வருஷம் தான் 12th முடிக்க போகிறேன்னா நானும் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம். +1 படித்து முடிச்சுட்டு +2ல பாஸ் ஆகக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அடுத்த வருஷம் +2 கம்ப்ளீட் பண்ண போகிற யாராக இருந்தாலும் இது பண்ணலாம். +2ஆக இருக்கலாம் அல்லது ஈக்குவல் டு 12th டிப்ளமோ மாதிரி கூட இருக்கலாம் அவங்க. ஸோ நம்பர் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணோம். ஜஸ்ட் போஸ்டிங் ஒரு நம்பர் போடுறேன் சாம்பிளுக்காக. இங்கே எக்ஸாமினோட சேட் கேட்டிருக்கு. நான் எந்த இடத்துல எக்ஸாமினேஷன் எழுதணும்னு நினைக்கிறேனோ அங்கே நான் போடலாம். இப்போ நான் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்தேன்னா தமிழ்நாடு வரும். தமிழ்நாட்டில் என்ன சிட்டி வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ப்ரிஃபரன்ஸில் செகண்ட் சிட்டியும் நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே செலக்ட் பண்ணுறதான் கடைசி வரைக்கும் இருக்குன்ற எந்த ஒரு நீடும் இல்லை. ஏன்னா நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ஒவ்வொரு வாட்டி எக்ஸாமினேஷன் செலக்ட் ஆகி எழுதும் போதும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அடுத்து இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் ப்ராப்பராக ரீட் அவுட் பண்ணிவிடுங்க. எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ப்ரிவ்யூ ஃபார்ம்னு வரும். ஸோ என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. பர்சனல் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நான் இப்போ இந்த ஃபார்ம் வந்து நான் சப்மிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா நான் சப்மிட் பண்ணுற ஆப்ஷன் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நான் இங்கே எனபிள் பண்ணி கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா என்னோட ஃபீஸ் இங்கே 3000 அப்ளிகேஷன் ஃபீஸ்னால் இதில் எனக்கு சி கேட்டகரி அதனால் 50% ஃபீ இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இங்கே காட்டும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அக்ரி அண்ட் பே அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னா பேமெண்ட் கேட்கும். இங்கே வந்து நம்ம ஜிபே யூஸ் பண்ணுறது இருந்தால் ஸ்கேனிங் மூலயமா ஜிபே பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம நம்பர் போடுறோம். QR code, show QR code, continue and pay. QR code ஜென்ரேட் ஆகுது. இப்போ நான் இந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே பே பண்ணுறேன். ஸ்கேனிங் மூலயமா சும்மா நான் பே பண்ணுறேன். பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இது அடுத்தது ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த இது வந்து பேஜ் ஸ்டேட்டஸ் பேஜ்க்கு போயிடுச்சு. இப்போ இதோட முதல் ஸ்டெப் நம்ம முடிச்சாச்சு இந்த இதுவில். இப்போ நம்ம அடுத்து ஃபில் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்து என்ன ஸ்கூல் டெஸ்ட் ஸ்கூல் நேம் போடுறேன். ஸ்கூல் போர்டு ஸ்டேட் போர்டுன்னு போடலாம். எங்கே நம்ம என்ன வருமோ தமிழ்நாடுனா தமிழ்நாடோடது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு போடலாம். டைப் ஆஃப் ஸ்கூல் கவர்மெண்ட்டாக கவர்மெண்ட் எய்டடாக என்ன அப்படின்றதுன்னு போடலாம். அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல அப்படின்றது இருக்குது, ஸ்கூல் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதுன்னு, நான் எங்கே படித்தேன் அப்படின்றதுன்னு கேட்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணிவிட்டு டிக்ளேர் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடுறேன். ஹையஸ்ட் எஜுகேஷன் அட்டெண்ட் கேட்குது. அதையும் நான் கொடுத்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி அப்படின்னு கேட்குது. ஸோ ஜஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு நல்லா கேர்ஃபுல்லாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் ஃபில் பண்ணுறதை விட ஸ்டூடெண்ட்ஸை ஃபில் பண்ண சொல்லுங்கள். அதான் ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் அவங்க இதுக்கான ப்ராக்டிஸ் ஆவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் அந்த விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் மாற்றிக்காமல் பார்த்துக்க சொல்லுங்கள். அப்படி பண்ணிவிட்டு கம்யூனிகேஷன் மெசேஜ் பண்ணால் ரிசீவ் ஆகிறதுக்குலாம் ஓகேவா அப்படின்றதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் அடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் போயிட்டு போகணும். சேம் நம்பராக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு போகும். இந்த நம்பர் வந்து இப்போ சேம் நம்பர் இருக்கிறதுனால அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதனால் இன்னொரு நான் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் தரேன்.
அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்றதுன்னு இருக்கும். ஸோ இங்கே நான் எதுவோ அது மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை போடலாம். ஃபவுண்டேஷன்னா என்னன்றது, நான் பிஎஸ் 4 வருஷம் பண்ணுவா, இல்லை ஃபவுண்டேஷன் 1 வருஷம் பண்ண போகிறேன்னா, இல்லை 2 வருஷம் டிப்ளமோவாக பண்ண போகிறேன்னா, இல்லைனா வந்து 3 வருஷம் பிஎஸ்சி டிகிரியாக பண்ண போகிறேன்னா 4 வருஷமா. இதில் நீங்கள் இந்த பிஎஸ்சியும் பிஎஸும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஐஐடியோட அலுமினி டிகிரியாக வரும், மீதியெல்லாம் சர்டிஃபிகேஷன் கோர்சஸாக வரும். போட்டுட்டு ஏன்னா எவ்வளோ நாள் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ண, ஒரு வாரத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு, என்ன மாதிரியான இன்டர்நெட் கனெக்டிவிட்டி நான் வச்சுருக்கேன் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிட்டு, ஸோ லேப்டாப் எங்கிட்ட இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி என்னென்ன அவைலபிள் இருக்கோ அதெல்லாம் போடலாம். பர்சனலாக ஷேர்டா அப்படின்றதையும் போடலாம். ஸோ எதனால் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்னவோ அதை வந்து இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுங்க. இது மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக போகிறது இல்லை. ஸோ 10 வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இது மாதிரி ஐ வுட் லைக் டு pursue this. அப்படின்னு நான் போடுறேன். ஸோ அடுத்து இமேஜஸ் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் ஸ்ட்ரெயிட் ஃபேஸில் இருக்க தான் போடணும், செல்ஃபி மாதிரி இருக்கிறத போடக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம அதை கேட்டிருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு அது வந்து மென்ஷன் பண்ணி போடுறேன் நான். அடுத்து சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, அதையும் அப்லோட் பண்ணுறேன். அப்ளிகேஷன் அந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லையா நம்மளோட ப்ரூஃப், அதையும் கேட்டிருக்காங்க, அதையும் அப்டேட் பண்ணிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதையும் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணி நெக்ஸ்ட் பட்டன் கொடுக்கணும். இதெல்லாம் இந்த சைஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதை பண்ணிட்டு இதெல்லாம் ரிவ்யூ பண்ணி ப்ராப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் சப்மிட் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது சப்மிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அக்செப்டட் டாக்குமெண்ட் அண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஒவ்வொரு குவாலிஃபையர் பேட்சும் என்ன டைமில் நடக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு க்ளோஸோட இதுலாம் ஒரு டைம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் May 26 இருக்குது, July 7th எக்ஸாம்னா May 26 வரைக்கும் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். அதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் வெரிஃபை பண்ணி June 1st வீக்லேருந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் எலக்ட்ரானிக் சிஸ்டம் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணுற மாதிரி இருக்கும். எலக்ட்ரானிக் சிஸ்டமோட டிகிரியை கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி வெப்சைட் இருக்கும். இதே மாதிரி அப்ளை ஆப்ஷனில் போய் இதே மெத்தடில் தான் எலக்ட்ரானிக் சிஸ்டமும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கோட ஃபீஸும் அதுக்கோட ஃபீஸும் கம்ப்ளீட்டாக வேரி ஆகும். ஸோ அதில் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணி பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணி முடிச்சாச்சு இல்லையா. இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த SC STலேருந்து இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டில் அந்த 4 இயர் ஃப்ரீ டிகிரியாக அவைல் பண்ணுறது, தாட்கோ டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு ஹவுசிங் டெவலப்மெண்ட் தாட்கோவோடையும் சேர்ந்து அந்த அவைல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், முதல்ல இந்த ஃபீஸ் எல்லாத்தையும் பே பண்ணி நீங்கள் முடிச்சிடணும். குவாலிஃபையர் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஃபீ பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா IIT மெட்ராஸ் தாட்கோ BS டிகிரி அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த முதல் லிங்க் ஒன்று வருது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை ஐஐடியோட தாட்கோ லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம் இங்கே இருக்கிறத. ஜஸ்ட் இந்த மாதிரி லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சான்னு பாருங்கள். ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் தாட்கோ வித் IIT BS டிகிரி அண்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டம் வந்துருச்சுன்னா எங்கள் கம்யூனிட்டி என்னவோ அதை செலக்ட் பண்ணி அதோட சப்காஸ்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இயர் ஆஃப் பாசிங் எப்பன்ட்டுன்னு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தாட்கோவோட பெனிஃபிட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டால் பண்ணிக்க முடியாது. ஸோ நாம் எப்போ கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு கேட்குது. ஐம் ஜஸ்ட் போஸ்டிங் 2022 நான் மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன், இது 10th கம்ப்ளீட் பண்ணேன்னு போடுறேன். இங்கே வந்து உங்களுக்கு 60 மார்க்குக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். ஸோ நான் என்னோட மார்க் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், இங்கிலீஷில் எவ்வளோன்னு போடுறேன். ஜஸ்ட்டு இயர் ஆஃப் பாசிங் 2024 பாஸ் ஆகிறேன். என்னோட அக்ரிகேட் இப்போ நான் எவ்வளோ மார்க் வந்திருக்கோ அல்லது வந்திருக்கோ அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். 589 அப்படின்னு போடலான்னு, சாரி 88% போடுறேன் நான். அதுக்கப்புறம் டிகிரியில் நான் டேட்டா சயின்ஸாக எலக்ட்ரானிக் சிஸ்டம் பண்ண போகிறேன்னா எலக்ட்ரானிக் சிஸ்டம், டேட்டா சயின்ஸ்னா டேட்டா சயின்ஸ் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தேன்னா அடுத்த டீட்டெயில்ஸ் வருது. இங்கே பிக்சர் அப்லோட் பண்ணணும், ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது தான் இந்த இடத்துல. அடுத்து நேம் டெஸ்ட் அப்படின்னு போடுறேன், இங்கேயும் டெஸ்ட் அப்படின்னு போடுறேன், இங்கேயும் டெஸ்ட் அப்படின்னு போடுறேன், டெஸ்ட் போடுறேன். மதர் ஆக்குபேஷன் போடுங்க, டேட் ஆஃப் பர்த் போடுங்க. இது மாதிரி எல்லாமே கரெக்டாக போட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, பின்கோடு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் அது என்னவோ
அந்த நம்பரை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஆதார் நம்பர் என்னவோ அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். அடுத்து ஃபோன் நம்பர், அடுத்து இமெயில் ஐடி, அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் சாஃப்ட் காப்பி வந்துச்சுன்னா அதையும் அப்லோட் பண்ண வேண்டியதுதான். எல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டு 1 + 8 எவ்வளோ மார்க், 9 அப்படின்னு எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பேர், உங்களோட லாஸ்ட் நேம், அப்பா பேர், அப்பாவோட ஆக்குபேஷன், அம்மாவோட பேர், அம்மாவோட வேலை என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், வில்லேஜ், தாலுகா, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, கம்யூனிட்டி நம்பர், இதெல்லாம் போட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு நீங்கள் இங்கே ரிஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணணும். ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு சப்மிட் ஆகும். ஸோ இங்கே லோடிங் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே லோடிங் ஆச்சுன்னா அது சப்மிட் ஆகிறதுக்கு லோட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் நம்பர் வந்துருச்சு. இது என்ன நம்பர்னா இந்த இடத்துல வந்திருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கு. இதான் என்னோட தாட்கோல ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் நம்பர். யார் யாரெல்லாம் இந்த ரெஜிஸ்டர் நம்பர் வாங்கியிருக்கீங்களோ அவங்க ஐஐடியோட இந்த டிகிரியை வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் மெயில் ஐடியிலேருந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு இமெயில் வந்து நீங்கள் பண்ணலாம். யாருக்கு பண்ணோம் அப்படின்னா IITM for all அப்படின்ற இந்த மெயில் ஐடி IITM for all @study.iitm.ac.in காமிச்சு இந்த மாதிரி respected sir, I am availing ThoughtCo SC/ST scheme, ThoughtCo application number அப்படின்னு போட்டு இந்த நம்பரை காப்பி பண்ணி போட்டு இவங்க கான்டாக்ட் நம்பர் 123456789 இந்த மாதிரி கான்டாக்ட் நம்பரும் இன்ஃபர்மேஷனும் போட்டு ThoughtCo ஸ்காலர்ஷிப் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னென்னலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு இங்கே நீங்கள் ஐஐடியில் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி ஐஐடியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி இந்த இடத்துல இருக்கும். இதை காப்பி பண்ணி அந்த மெயிலில் மென்ஷன் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே எங்களுக்கு மெயில் வந்துடும். இந்த மெயிலை வச்சு நாங்கள் நோட் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட லிஸ்ட்டெல்லாம் நாங்கள் போட்டு வைப்போம். போட்டுட்டு யார் யாரெல்லாம் இந்த குவாலிஃபயர் ப்ராசஸில் கிளியர் பண்ணி ஐஐடியோட குவாலிஃபயர் கிளியர் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நாங்கள் ஐஐடியில் அட்மிஷன் கொடுப்போம். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் டேட்டா சயின்ஸ் சொல்கிறேன். ஃபவுண்டேஷன் மட்டும் படித்து முடிக்கிறதுக்கு 32,000 ரூபாய். ஃபவுண்டேஷன் ஒரு டிப்ளமோ, 2 டிப்ளமோனா மொத்தமாக சேர்த்து 1,57,000 ரூபாய். பிஎஸ்சி வரைக்கும் படிக்கணும் 2,27,000 ரூபாய். அதாவது மேலேருந்து இது வரைக்கும் எல்லாம் சேர்த்து 2,27,000. மொத்தம் 4 வருஷம் டிகிரி படிக்க அதிகபட்சம் 3,51,000 ரூபாய். இதில் யார் யாரோட இன்கம்லாம் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கோ அவங்களுக்கு ஐஐடி சார்பாக SC/ST இருந்தால் 50% ஃபீ வேவர் அவங்களுக்கு வந்துடும். பிடபிள்யூடியாக இருந்தால் 50% ஃபீ வேவர் வந்துடும். யார் யாரோட ஃபேமிலி இன்கம் வந்து 1 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கோ அவங்களுக்கு 50% ஜென்ரலுக்கும் 50% ஓபிசிக்கும் 50% வந்து SC/STக்கும்ன்ற மாதிரி ஃபீ வேவர் வரும். SC/STலேயே பிடபிள்யூடியாக இருந்தாங்கன்னா 75% ஃபீ வேவர் அவங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து யார் யாரோட ஃபேமிலி இன்கம் 1 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு அப் டு 75% வரைக்கும் ஃபீ வேவர் வரும். இதுக்கான இன்கம் சர்டிஃபிகேட்டும் ப்ரூஃபும் எல்லாருமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதில் வர மெத்தட். இந்த 75% போக SC/STலேருந்து ThoughtCo மூலிமா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் வர அந்த 25%ஓ 50% ஃபீஸை வந்து ThoughtCo வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கு நீங்கள் நல்ல மார்க் எடுத்து நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கும். இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி எலக்ட்ரானிக் சிஸ்டம் அப்படின்னு போனீங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வரும். அதிகபட்சம் எலக்ட்ரானிக் சிஸ்டம் 4 வருஷம் படிச்சு முடிக்க 5,84,000 ரூபாய். இந்த படிப்பெல்லாம் நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் தான் பே பண்ணுவீங்களே தவிர மொத்தமாக செமஸ்டர் ஃபீஸ்ன்னு மொத்தமாலாம் பே பண்ண மாட்டீங்க. எப்பப்பெல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அப்பப்போ பே பண்ணலாம். இதில் இருக்க பெஸ்ட் பார்ட் என்னன்னா நீங்கள் இந்த படிப்பு படிச்சுக்கிட்டே இன்னொரு காலேஜில் இன்னொரு படிப்பும் படிக்கக்கூடிய ஆப்ஷனை இந்த ஐஐடி மெட்ராஸ் ஆஃபர் பண்ணுது. அதாவது நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போய் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் பிகாமோ பிபிஏஓ அல்லது எம்பிபிஎஸ்ஓ இன்ஜினியரிங்கோ பிடெக்கோ எதை வேணாலும் படிச்சுட்டு படிக்கலாம் நீங்கள் படிக்க தயாராக இருந்தீங்கன்னா.
ஐஐடியோட டிகிரி படிக்க குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ண வில்லிங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே டீட்டெயில்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ இங்கே ஐஐடியிலேருந்து கொடுக்க போகிற சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் தான் இது. பிடெக் பண்ணுறவங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட்டோ சேம் சர்டிஃபிகேட். இங்கே ஆன்லைன் இருக்காது, இது ரெகுலர் டிகிரியாக கன்சிடர் ஆகும். பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் ஐஐடியை ப்ரொவைட் பண்ணும். நீங்கள் நல்லபடியாக படிக்கணும். இட்ஸ் செல்ஃப் லேர்னிங் டிகிரி. வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் ப்ளே ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ளே ஆகக்கூடிய வீடியோவை நீங்கள் பார்த்து லிசன் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த டேஷ்போர்டுக்குள்ளே தான் வரும். இதெல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இங்கேயே வீடியோ வர ஆரம்பிச்சிடும். June 1 இங்கேயே நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க. அங்கேயே கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வரும். ஆன்சர் பண்ணீங்க. வாரம் அசைன்மெண்ட் வரும். அசைன்மெண்ட்டுக்கு 50 மார்க்குக்கு மேலே எடுத்தீங்கன்னா அடுத்த வீக் எலிஜிபிள் ஆவீங்க. இந்த மாதிரி 4 வாரமும் 50 மார்க்குக்கு மேலே எடுத்தீங்கன்னா எக்ஸாம் எழுத எலிஜிபிள் ஆவீங்க. இந்த மாதிரி மாதம் எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கும். இன் பர்சனில் நேரடியாக வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நியர்பையில் இருக்க டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஐஐடிக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை. உலகம் ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை பண்ண முடியும். அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த டிகிரியை பற்றி தெரியும்னா இந்த வெப்சைட்டில் இங்கே யூடியூப் லிங்க்ஸ் இருக்குது. இஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் ஆண்ட்ரி தங்கராஜ் சார். ஸோ இவர் தான் பிஎஸ் டிகிரியோட கோஆர்டினேட்டர். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ஹிந்தி வெர்ஷன், தமிழ் வெர்ஷன் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ 2 கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. ஆண்ட்ரி தங்கராஜ் ப்ரொஃபஸர் அண்ட் ப்ரொஃபஸர் விக்னேஷ் முத்துவிஜயன் இருக்காங்க. இது மூலிமா இந்த டிகிரி ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லபடியாக பண்ணுங்கள், நல்லா படிங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வருங்க. தேங்க்யூ ஸோ மச்.